பாண்டியன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? ஒன்று 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. இந்த தலைப்பை பொறுத்தவரை மதுரைங்கிறது வந்து ரசிகர்கள் பொதுவாக எல்லா எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் அதிகம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆரம்பித்த காலத்துலேருந்து, கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து, இப்போ விஜய் ஆரம்பித்த காலத்துலேருந்து சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது போடுற முதல் இடம் மதுரை. அதுக்கு தவிர்த்து இதில் வேல்யூ எதுவுமே இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க, திருச்சியில் விசிக மாநாடு நடத்துகிறாங்க, அதே விஜய் வந்து அவருடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடத்துகிறாங்க. இப்படி தான் மாநாடு எல்லா பக்கமும் நடக்குது ஒழிய இதில் இப்போ திருநெல்வேலியில் இப்போ அமித்ஷா வந்தப்போ அங்கே தான் நடந்துச்சு பாஜக பூத் கமிட்டி. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் போடுறதுங்கிறது இது. இப்போ மறுபடியும் அவரும் இப்போ பிரச்சார வேன் ரெடி ஆகிடுச்சு. அதனால் அவரும் அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு 15 நாளில் அவரும் போகிறாரு. ஆக மொத்தம் இதுதான் இப்போ இது. ஆனால் என்ன அரசியல் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ராஹிம் நிறையா விஷயத்த சொன்னார், வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத சொன்னார். அது எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த வளரலை அப்படிங்கிறதுக்கும், ப்ளஸ் தென் மாவட்டத்தில் அதிமுக எப்படி பலகீனமாக இருக்குது, 21, 24 எலெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம். 21ல் கிட்டத்தட்ட 21 தொகுதியில் டிடிவி மட்டும் ஒரு தொகுதியில் 10,000 அந்த மாதிரி உள்ள ஓட்டாக வாங்கி அவர் அதையும் அதிமுகவையும் கூட்டுனா அதிமுக ஜெயிச்சிருங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பலகீனமாக ஆனதுக்கு ஒரு காரணம் அது. அதே மாதிரி 21ல் ஓபிஎஸ் இருந்தார். அதே ஓபிஎஸ் வந்து விலகுனதுனால 24ல் ஓபிஎஸ் அதிமுகவில் இல்லை. டிடிவி பிஜேபி பக்கம் போயிட்டார். பிஜேபியும் அதிமுகவும் அலைன்ஸ் கிடையாது, என்டிஏ கிடையாது. என்டிஏல அவர் டிடிவி இருக்கார். வெறும் அதிமுகவில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தனியாக நிற்கிது. என்னாச்சு, ஒரு தொகுதியும் வரல. அப்போ பலகீனமாக இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. சரி, அடுத்தது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி தொகுதிக்கு மேலே அதிமுக போன தடவை 21ல் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கிறாங்க. அப்போ அதுலேயும் இப்போ என்ன பெரிய டென்ட் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா, மோடியோட பொருளாதார கொள்கை அல்லது சர்வதேச அரசியல் பொருளாதாரம் இதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுனால இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், நம்ம ராணிப்பேட்டை உட்பட பொருளாதாரம் சீர்குலைய போகுது. ஏன்னா அந்த 50% வரி அமெரிக்கா விதித்ததுனால கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு, போக்குவரத்து எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 3 நாள் ஆரம்பித்து 27லேருந்து வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிக்கலில் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிஜேபியோட மாநில தலைவராக இருந்துட்டு இப்போ நாளைக்கு வந்து அது டெல்லியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இப்படி இருக்கிற கட்டத்தில் பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதுக்கப்புறம் 2014ல் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர், நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தலைவர். அப்போ வாங்கின ஓட்டு 18.80. 2024ல் முதல்வர் ஸ்டாலின், பிஜேபியோட தலைவர் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை. அப்போ வாங்கினது 18.28, 0.52 குறைஞ்சிருக்கு. எப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாரு எனக்கு தெரியலை. வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போதும் தமிழ்நாட்டில் தலைகீழ தண்ணி குடித்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வேறு ஊன முடியாது அப்படிங்கிறதுக்கு 14லேருந்து 24 வரை 10 வருஷத்துக்கு அப்பயும் அலைன்ஸ் இருந்துச்சு. பிஎம்கே அப்பயும் இருந்துச்சு, இப்பயும் பிஎம்கே இருந்துச்சு. அப்போ ஒரு சில கட்சி இல்லை இருந்துச்சு, இப்போ இல்லை, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து இவரெல்லாம் பாராட்டக்கூடிய துக்ளக்கிலே 0.2% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இதெல்லாம் வந்திருக்கு. நான் மட்டும் சொல்லலை, இந்த புள்ளி வரத்தை. அப்போ பிஜேபி வளரலன்னு குருமூர்த்தியே அவருடைய துக்ளக்கில் எழுதியிருக்கும் பட்சத்தில் இப்ராஹிம் சார் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அது இதுலன்ட்டு எப்படி பைசாபாத் தொகுதியில் அயோத்தியில் கோயில் கட்டின பிறகும் அங்கே எம்பியில் வந்து ஒரு பொது தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வந்து ஒரு தலித் வேட்பாளரை போட்டு வெற்றி பெற்றுச்சு. அப்போ இந்த விஷயம் எடுபடலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நட்டா அவர்கள் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இல்லை இப்போ அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வச்சு பாஜக ஒரு ப்ளே பண்ணுறப்போ அதை தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரு ப்ளே பண்ணுறாங்களா? ஆமாம், அது சந்தேகமே கிடையாது சார். இப்போ எடப்பாடி வந்து பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனால அவர் வந்து இப்படி போயிட்டுருக்காரு. இப்போ ஓபிஎஸ்ஸை பயன்படுத்தினாங்க, இப்போ அவர் இல்லை. டிடிவியை பயன்படுத்துனாங்க இப்போ இந்த 24 எலெக்ஷனில். இப்போ அவர் வந்து இருக்காரா இல்லையான்னு இவங்களை கேளுங்க அவங்கள கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார், அது உள்கட்சி பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, எனக்கு தெரியாதுங்கிறதான் அவர் சொல்லிட்டு போனது. சென்னையில் ஏப்ரல் 11ஆம் தேதி அலைன்ஸ் அறிவிச்சதுக்கப்புறம் சொன்னது. அப்போ அதுதானே நம்ம எடுத்துக்கணும்.
அப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்கட்சி பிரச்சனை. சரி, உள்கட்சி பிரச்சனையில் எடப்பாடி வந்து இவங்க 3 பேரை சேர்த்துக்க முடியுமா? டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் இதையும் சேர்த்துக்க முடியுமா? சாதாரண ஒரு எம்எல்ஏ எம்பி மாதிரி இருந்தாக்கா சேர்த்துக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் அவருக்கு கஷ்டம் கிடையாது. இவங்க எல்லாரும் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவங்க. அப்போ தன்னுடைய இது வந்து இதாகிடுங்கிறதுனால இவர் எந்த காலத்துலையும் சேர்த்துக்க மாட்டார். இப்போ அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை யார் இயக்கனா? யார் போய் பார்த்தாரு செங்கோட்டையனை? அஃபிஷியலாக எதுவும் இல்லையே. இல்லை, இப்போ இல்லை, இதுக்கு முந்தைய எப்பவுமே இல்லையே. அங்கங்கே படம் வந்துச்சுல, நமக்கு பார்த்தோம்ல. இங்கே ஒரு பார்த்துருப்பாரோ, அவர் அங்கே பண்ணியிருப்பாரோன்னு சொல்லிட்டாரு. இப்போ 5ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அவர் ஒரு படம் வந்து டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு? அவர் இயக்குறது யார்? பிஜேபி. அதனால் அதிமுகவை பலகீனப்படுத்தி பிஜேபி வளர்ந்ததாக காமிக்கிற இடம்தான் இந்த இடம். அந்த புள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக மேற்கு தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுடைய நிலவரத்து அடிப்படையில். ஆமாம், நிறைய எம்எல்ஏக்கள் மேற்கு தமிழ்நாட்டில் 66 எம்எல்ஏ. இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்துதா அதிமுக? இல்லை சார், தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு இப்போ தென் மாவட்டத்தில் 11 தொகுதி, எனக்கு 58 தொகுதி கிட்டத்தட்ட மொத்தத்தில். அதில் வந்து 11 தொகுதியிலேருந்து இவ்வளோதான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதில் 5 தொகுதி மதுரையில் மட்டும். அந்த 5 யாருன்னு கேட்டிங்கன்னா செல்லூர் ராஜு, நம்ம ஆர்வி உதயகுமார் போன்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது மந்திரிகள் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ செல்வாக்கோடு அவங்க இருக்கிறதுனால தான் அதில் அதோட காரணத்தினால ஜெயிக்கிறாங்களோ ஒழிய வேறு காரணத்தினால கூட்டணினாலேயோ இதனாலேயோ ஜெயிக்கலை. இந்த 5 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நயினார் நாகேந்திரன், அப்புறம் அங்கே இதில் பிஜேபியில் இன்னொருத்தர் ஜெயிச்சது, எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா காந்தி சொல்கிறீங்க, காந்தி 11 தொகுதி தான் வருது. அப்போ மிச்ச தொகுதி ஃபுல்லாக ஏற்கனவே இவங்கெல்லாம் வெளியில் இருந்ததுனால அப்போ ஓபிஎஸ் உள்ளே இருக்கார் 21, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ டிடிவி மட்டும்தான் வெளில இருக்கார். 24ல் ஓபிஎஸும் வெளில போயிடுறாரு. அப்போ பலகீனமாக ஆயிடுச்சு. இனிமேல் அது வந்து சரி சேர்க்கவே முடியாது அவங்களால. அப்போ இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ அடுத்தது வந்து அதான் முடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே பேசுகிறாரு வெளிப்படையாக. அண்ணாமலை பேச வச்சுருக்காங்க, அவ்வளோதான் சார். அவர் வந்து நீங்கள் உட்காந்துருக்க இந்த ஒன்றும் இல்லை சார். இப்போ இது நடந்துச்சுல்ல, மூப்பனாரோட அந்த கருப்பையா மூப்பனாரோட நினைவு தினம், அதில் உட்காந்துருக்கிற நீங்கள் எடப்பாடியோட ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரியுமே, அவ்வளோ இறுக்கமாக உட்காந்துருக்காரு. இல்லை அவ்வளோ இருக்கணும் உங்கள் பார்வைக்கு தெரியும். என் பார்வையில் தான் சொல்கிறேன், நான் இப்போ உங்கள் பார்வையில் சொல்கிறேன். பொது பார்வையில் காட்சியில் பார்க்குறப்ப வாங்க அப்படின்னு கை பிடிச்சி மலர்லாம் தூவுறாங்க, ஒரு மேடையில் உட்காந்துருக்குறாங்க, அந்த சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஆமாம், நீ அவருடைய ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காரு, நிர்மலா பக்கத்தில் இருக்க ஒரு மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் இருக்காங்க. இவர் இருக்கிற அந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி சீக்கிரம் போயிட்டாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே அது இன்னும் ஜெல்ல ஆகலை அப்படின்னு தான். ஆகவே ஆகாது, நீ கவலையப்படாதீங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறீங்க? ஆகவே ஆகாதுன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? அதுதான் சார் பிரச்சனை. பாஜக அதிமுக கூட்டணி சாத்தியமே இல்லை, இனிமேல் தொடராதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட்டணி வந்திருக்காங்க இல்லையா சார்? ட்ரம்ப்புக்கு வரேன் சார், இங்கே பாருங்க சார், ட்ரம்ப் கட்டுப்பாட்டில் எப்படி மோடி இருக்காரோ இன்னைக்கு, அதே மோடி கட்டுப்பாட்டில் எடப்பாடி இருக்காருங்கிறதா நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அவர் பொய் சொல்கிறாருன்னு கூட சொல்ல முடியாது இல்லை மோடியால். இப்போ இப்ராஹிம் சார் ரொம்ப சொன்னார் மோடியோட செல்வாக்க. ஆனால் ஒரு ட்ரம்ப் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொல்ல முடியல. 31 நட சொல்கிறாரு சார், நான் தான் வந்து இந்த போரை வந்து நிறுத்தினேன்னு சொல்லி. பொய் சொல்கிறாருன்னு சொல்ல முடியலையே நம்மளால். நம்ம பிரதமர் மந்திரியால் சொல்லணும்ல சார்? அப்போ சொல்லணும்ல, சொல்ல முடியலையே. இதே மாதிரி அவர் கட்டுப்பாட்டில் இருக்காரு, இவர் கட்டுப்பாட்டில் இவர் இருக்காரு. இதான் உண்மை.